நான் அந்த மாரி ஆணவ கொலைக்கு சினிமா தான் ஒரு விதமான ஒரு ஸ்பார்க்கா அமையுதோ நான் நினைக்கிறேன். இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை பார்த்துட்டு இப்பவும் எல்லாரும் அதே வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்படி சொல்றீங்களா? புரிதலை ஏற்படுத்த இந்த கதையை எப்படி பண்ணணும்னு நான் கேட்கிறேன். இல்ல உங்க கண் கலங்கி உட்கார்ந்துருக்கீங்க. இந்த கதை சொல்ல வேண்டாமான்னு நான் கேட்கிறேன். சரி, இப்போ இவரு எடப்பாடி பழனிசாமி எந்த படத்துல அண்ணா இந்த ஐடியாலஜி எப்படி போச்சு மக்கள்கிட்ட? அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது நீவா யூடியூப் சேனல் வழங்கும் பாலிடிக்ஸ். உலகமே தமிழ்நாட்டை திரும்பி பார்த்துச்சு. மக்கள் ஏதோ பொலிட்டிக்கலா தமிழ்நாட்டில் பெருசா ஒன்று நடக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் அதே மறந்துட்டோமா நம்ம? எனக்கு அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்துல நடந்த ஒரு பெரிய யூத் மூமெண்ட்டு, பெரிய ஒரு மூமெண்டா மக்கள் ஒருங்கிணைச்சது. இப்ப இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு, இந்த மாதிரி சட்டை போட்டு நீங்க ஒரு இன்னும் 2 பேரை கூட்டிட்டு போய் இப்ப நீங்க மெரினா பீச்ல நிக்க முடியாது. புரியுதுங்களா? 4 போலீஸ் வண்டி வந்துரும். யார் நீங்க? எதுக்காக? என்னது? எங்க? அப்படின்னு பல கேள்விக்கு பயப்படுறாங்க. ஏன்னா மக்கள் அங்க திரண்டுறக்கூடாது. திரும்பி அதை புரிய வச்சு வெளியே வர்றது அவ்வளோ பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா ஹை அலர்ட் ஆன் மெரினா பீச் இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் ஜல்லிக்கட்டு போராட்டம். மக்கள் ஒருங்கிணைச்சிட்டாங்க. அவங்களுக்கு அங்கிருந்து முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டும் மக்கள் அங்கிருந்து அடுத்த கோரிக்கைக்கெல்லாம் போறாங்க. இது ஜல்லிக்கட்டை தாண்டி வேற எங்கெங்கயோ போறாங்க. உங்களை மல்லு கட்ட முடியாதுன்றதுக்காக பெரிய அளவுல வேகமா அங்க இருந்து கலைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு போராட்டத்துக்கும் சினிமாக்கும் என்ன சம்பந்தம்? புளிசோறு லெமன் சோறு கட்டிக்கிட்டு இல்லையா, ஆட்டோலையும் மாட்டு வண்டியிலையும் மக்கள் போனாங்க கூட்டம் கூட்டமா. அங்க சினிமா ஆக்டர்ஸ் அங்க உள்ள அது இன்னும் கொஞ்சம் பெருசாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராகவா லாரன்ஸ் அங்க ஒரு பெரிய ஒரு ப்ளே பண்ணிட்டு மாதிரி இருந்துச்சு. ஆக்டர் விஜய் வந்திருக்காங்க அந்த இடத்துல. நிறைய விதமான சினிமா ஆக்டர்ஸ் அது உள்ள வரும்போது போராட்டத்துக்கு வந்த மக்களை தாண்டியும் நிறைய பேர் சினிமா ஆக்டர்ஸ் பார்த்தோம். அரசியலையும் சினிமாவையும் ஒன்னாக்கி அது ஒரு மிகப்பெரிய இல்ல. நான் என்னோட கேள்வி, அங்க வந்த நடிகர்கள், அங்க வந்த பிரபலங்கள் அதை அவங்களுக்கு அரசியலாக்க ட்ரை பண்ணாங்கன்றது இப்ப தெரிஞ்சிருக்கும். அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் காணாம போனாங்க. சில பேர் அங்கிருந்து அவங்க ட்ரை பண்ணி அவங்க இங்க ஒண்ணு ட்ரை பண்றாங்க, ஆனா அங்க அங்க இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல வேற. அத மக்கள் அதை கண்டுக்கல. நீயும் என்னோட ஒரு ஆளாதான் இருக்கணுங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க, ஆனா நடக்கல. இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சில பேர். திடீர்னு சில பேர் இது மேல எல்லாம் ஏறி நின்னுலாம் சொற்பொழிலாம் நடத்தினாங்க. என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. நிறைய பேர் நீங்க அவங்களுடைய பப்ளிக் மொபிலைசேஷன் ஸ்டண்ட் அங்க நிறைய பேர் பண்ணாங்க. ஆனா அந்த யாருமே அங்க நிக்கல. ஆனா மக்கள் இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்மளுடைய அடையாளம் மீட்டெடுக்கணும் வந்துடுறது அப்படின்னு வந்துட்டாங்க. இங்க சினிமாக்காரங்களுடைய வேலை எனக்கு தெரிஞ்சு நடக்கல. சினிமாவும் எதுவும் சொல்லல. இந்த படத்தை பார்த்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் எதுவும் இல்லை. அங்க எதுக்கு வந்தாங்கன்னா, அவங்க எல்லாரும் தமிழர்கள். நம்மளோட வீர விளையாட்டு, நம்மளோட பாரம்பரிய விளையாட்டை வெளியிருந்து எவனோ ஒருத்தன் இனிமே நீங்க விளையாடக்கூடாது அப்படின்னு நீ யாரா சொல்லலாம்? நாங்க ஒன்றும் அந்த மாட்டை துன்புறுத்தல, அதை எதுவும் வன்கொடுமை பண்ணல. காலங்காலமா நாங்க விளையாடிக்கிட்டு இருக்கோம். அந்த விளையாட்டு பாரம்பரியமா வந்துகிட்டு இருக்கு, இன்னும் விளையாடுறோம். அதை நீ இது ஒரு வன்கொடுமை தடுப்பு, விலங்குகளை நீங்க துன்புறுத்துறீங்கன்னு சொல்லி நீ எப்படா சொல்லலாம்னு யாரோ ஒருத்தன் எப்படி நம்மளை சொல்லலாம்? அந்த ஒரு கேள்விக்காக தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூடி நம்ம கண்டிப்பா திரும்பியும் ஜல்லிக்கட்டை நம்ம கொண்டு வரணுன்றதுக்காண்டி ஒரு போராட்டம் பண்ணாங்க. அண்ணா இந்த ஐடியாலஜி எப்படி போச்சு மக்கள் கிட்ட கேள்வியே நான் கேட்கிறேன். என்னுடைய லாஜிக்கா இது எப்படி பரவிச்சு அப்படிங்கிறது இல்ல. அந்த இடத்துல ஒரு குறிக்கோள் இருந்துச்சு எல்லாருக்குமே. எனக்கு இதுதான் தேவை அப்படின்ற ஒரு ப்ராப்பரான ஒரு குறிக்கோள் இருந்துச்சு. இதை தேடி தான் நான் போறேன்றது தெரிஞ்சிச்சு. ஆனா இங்க உள்ள யாருக்குமே மற்றபடி இப்போ சோசியல் மீடியாலேயோ இதுல இருக்கிறவங்க யாருமே எதை தேடி அவங்க போறாங்கன்றதே அவங்களுக்கு தெரியல. அதுதான் பிரச்சனை. ஸோ அந்த இடத்த பொறுத்தளவுக்கு எனக்கு தேவை என்ன, எனக்கு ஜல்லிக்கட்டை பேன் பண்ணதை எடுத்து விடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் நீட். ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா, சினிமா சமூகத்திலேருந்து பிரிக்க முடியாத ஒரு சூழலாக இருக்கிற பட்சத்தில் எதாக இருந்தாலும் சோஷியல் மீடியா இருந்தாலும் எபிட்டோம் எங்கே நிற்கிதுன்னா, கடைசியில் அதில் உச்சபட்சம் எங்கே நிற்கிதுன்னா, இன்றைக்கி ஏர்போர்ட்டில் யார் வராங்க, இன்றைக்கி அடுத்த படம் என்ன ரிலீஸு, என்ன ப்ரெஸ் ரிலீஸில், என்ன ஆடியோ ரிலீஸில் யார் என்ன பேசுகிறாங்க, இது ஏதாவது ஒரு வகையில் என்ன ஆயிடுது, ஒரு பேசு பொருளாக சோஷியல் மீடியாவிலையும் மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த மாதிரியான ஒரு சூழலில் சினிமாவில் இன்னைக்கு சமூக மாற்றம், குறிப்பா அரசியல் மாற்றத்துக்கு சினிமா என்ன மாதிரி பங்களிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சினிமா மக்களை அரசியல் மயமாக்க செய்தா, இல்ல அரசியல்லாம் நமக்கு வேணான்னு ஓட சொல்லுதா?
இளைஞர்கள் அதை எப்படி பார்க்குறாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சினிமான்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். ம். ஜஸ்ட்டு ஒரு பொழுதுபோக்குக்காண்டி தான் அரசியலை பார்க்குறாங்க. அதில் இருக்குது அதை வந்து நம்ம வாழ்க்கை முறையாப்படுத்தணும்னு இப்போ யாருமே பின்படுத்தலை. ம். இப்போ நிறையா அதில் சொல்கிறாங்க, மைனாரிட்டி அப்புறம் நிறையா சொல்கிறாங்க அதில். ம். ஆனால் அதில் சொல்கிறாங்களுக்காண்டி இங்கே யாரும் பின்பற்றலை. ம். ஏன்னா ரியல்லே நடக்குது. வேற கேஸ்ட் மேரேஜ் பட்டான்னு சொல்லிட்டு வெட்டுறாங்க. அது ரியல்ல நடக்குது. அதில் பார்த்து இப்போ யாரும் திருந்தலை. ம். ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் சினிமான்றது மக்களுக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச அதிகமாக சினிமாவை நம்ம வந்து அப்படியே புறந்தள்ளிட முடியாது. அதாவது காதலுங்கிறது மனிதகுலம் தொடங்கின காலகட்டத்தில் இருந்து ஹார்மோன் இருக்கிற வரைக்கும் காதல் அழியாது இல்லையா? ஆனால் காதலை அந்த காலகட்டத்தில இருந்தே நியாயப்படுத்திட்டு இருக்கிற ஒரே ஒரு மீடியம் என்னன்னா சினிமா தான். அங்கே இருக்கக்கூடிய லீடு ரோல் ஹீரோ ஹீரோயின்களுக்குள்ள காதல் கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் வந்து அந்த ஹீரோ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஹீரோ எங்கேருந்தோ ஒரு கடைநிலை மனிதனாக வந்து ஒரு பணக்கார ஹீரோயினை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாங்க. இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக சினிமா என்ன பண்ணிட்டு இருக்கு, சொல்லிட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ ஆனால் இவ்வளோ காதல் பற்றியும் இவ்வளோ சொல்லியும் மக்கள் வந்து இன்னும் வந்து ஆணவ கொலை செய்தே தீர்வோம் இல்லையா? அந்த ஹீரோ நினச்சி வரக்கூடிய அந்த ஒரு தம்பி எங்கேருந்தோ இருந்து அவருக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு என்ன வீடாக இருந்தா என்ன, என்ன ஆளுங்களாக இருந்தா என்ன, மனசு தானே அப்படின்னு நினச்சி போனால் அங்கே வந்து பெரிய சம்பவம் நடக்குது. இது வந்து ஏன் இன்னும் இருக்கு? இல்லை, இப்போ நம்ம வந்து சினிமாவில் இருக்கிறவங்க அரசியலுக்கு வர்றதை பற்றி முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். ம். சினிமாவில் இருக்கிறவங்கன்னா ஆக்டர் மட்டும்தான் நமக்கு வந்து அரசியலுக்கு வர்றாங்க நிறைய பேர். ம். டேரக்டர் யாரும் இந்த இடத்துக்கு வர்றதில்ல. ம். டேரக்டர் தான் ஆக்சுவலாக இந்த கதை எல்லாத்தையும் எழுதுறவராக இருக்கிறாரு. சினிமாவில் இருக்க ஒரே ட்ரெண்டு தாங்க. ஆக்டர் அரசியலுக்கு வந்துடுவார், டைரக்டர் ஆக்டர் ஆகிடுவார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கான கண்டென்ட் தேய்மானம் ஏற்படும். கண்டென்ட் தேய்மானம் ஏற்படும் போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் டைரக்டர்ஸ் ஆகி வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அப்போது பெரிய அளவில் சரக்கு இல்லாத டைரக்டர்ஸ்க்கு நிறைய சவால்கள் வரும். என்னென்னா, இப்போ எப்படி கதை பண்ணுறது, நான் எப்படி இப்போ அடுத்து பண்ணுறது, நான் போய் யார்கிட்ட பிச் பண்ணுறது, இப்படிங்கிற விஷயம் வரும்போது வருமானம் தக்க வைக்கணும்னு ஒரு விஷயம் வரும்போது, சார் ஒரு கேரக்டரு நடிகன்னு அந்த இது ஹிட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவங்க நடிகர்களாக புழங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட ஏஜ் ஃபேக்டரு மற்ற விஷயங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னு இது வரும்போது ஆக்டிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படியே இந்த சினிமா ஆக்டிங் கிடைக்கலையா சீரியல் ஆக்டிங்க்கு போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்குலாம் போயிடுறாங்க. ஆனால் ஹீரோஸ் தான் என்ன ஆயிடுறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி அட்லீஸ்ட் நடிகர்களுக்கான ஒரு சங்கத்திலேயாவது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அந்த மாதிரி உள்ளே இறங்கிடுறாங்க. இதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். டிரெக்டர்ஸ் வந்து வராதுக்கான காரணம் இதுதான். டிரெக்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஹீரோ ட்ரிவன் டிரெக்டர்ஸ் ஆகிடுவாங்க. ஃபஸ்ட்டு வரும்போது அவங்க ஒரு கதையை எடுத்துக்கிட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் யாருக்கு கதை பண்ணுவாங்க? ஸோ லைக் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போது கடைசி விவசாயின்னு ஒரு படம் வந்தது. அதெல்லாம் அவ்வளோ கருத்து இருந்துச்சு. ஆனால் அந்த படம் எதுவுமே ஓடலை. ஆனால் வந்து பார்த்தீங்களா அந்த படம்? நான் பார்த்தேன். இங்கே யார் யார் கடைசி விவசாயி பார்த்தீங்க? இங்கேயே பாருங்கள், 4 பேர் தான் கை தூக்கி பார்த்தேன். ஆனால் தியேட்டரில் போய் பார்க்கல, எனக்கு டைம் அமையலை. ஆனால் ரொம்ப கில்ட் ஆகி அப்புறமா நான் ஓடிடியில் உட்காந்து பார்த்துட்டேன். மிகவும் நல்ல படம் தான் கண்டிப்பாக. அதில் அவ்வளோ இது இருக்குது. ஆனால் 2 கல்யாணம் பண்ணுறது 3 கல்யாணம் பண்ணுறதெல்லாம் வந்து 100 கோடி வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்குமே அவங்க என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் பார்க்குறாங்க. அதை தாண்டி வந்துட்டு இந்த ஒரு நல்ல விஷயம் வந்ததுன்னா வந்து அது யாருமே என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பாலிடிக்ஸ் சினிமா வந்து பாலிடிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதான்னு கேட்டால் இல்லை தான். எல்லாமே வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். இப்போ அந்த நடிகர் தானுங்களா இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்றாரு. ஆமா, ஆனா என்னன்னா வந்து இங்க காசு சம்பாதிச்சாதான் கடைசி விவசாயி எடுக்க முடியும்னு அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நான் இங்க வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் உனக்கு ஐ லவ் யூ உனக்கு ஐ லவ் யூன்னு சொன்னாதான் 2 இடத்துல 2 பேமெண்ட் மாதிரி அவருக்கு ஒரு பேமெண்ட் கிடைக்குது. படம் ஹிட் ஆச்சுன்னா அந்த காசை எடுத்துட்டு போய் கடைசி விவசாயி அவரால் பண்ண முடியுது இல்லைங்களா? அவுட் சைட்ல இருந்து அதுவும் ஒன்று இருக்குது இல்லை? ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க ஃபேஸ் வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பாலிடிக்ஸ்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ சினிமா வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ, அவங்களோட ஃபேஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அவங்களோட ஃபேன் ஃபாலோவிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் பண்ணுறாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்களோட ஐடியாலஜிஸையோ இல்லைனா வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லணுன்றதுக்காக வரல. ஒரு மாதம் நம்மளை காமிச்சிக்கிட்டோமா, நம்மளுக்கு ஒரு 10 பேர் ஃபாலோவர்ஸ் வராங்களா, அதை வச்சு நம்ம வந்து ஒரு பாலிடிக்ஸ்குள்ளே வரணும்னு வராங்க. ஓகே, ஸோ சினிமாக்குள்ளே வரக்கூடிய பெரும்பாலும் கதாநாயகர்களுடைய ஐடியா வந்து தங்களுடைய அடையாளத்தை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது.
அப்போ சினிமா வந்து மாற்றமே ஏற்படுத்துறது இல்லை. இப்போ ஹானர் கில்லிங் மாதிரியான விஷயங்களை வந்து சினிமா கேள்வி கேட்குதா இல்லையா? நான் அந்த மாதிரி ஆணவ கொலைக்கு சினிமா தான் ஒரு விதமான ஒரு ஸ்பார்க்கா அமைதோ நான் நினைக்கிறேன். எதனால் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி காதல் எல்லா வந்துட்டு தான் இருக்கு மக்கள் மனசுல. சாதியும் ஒரு ஊறி போன மாதிரி ஒரு ஒரு சப்கான்ஷியஸ் இருக்கிற மாதிரி மக்கள் மனசுல ஒண்ணு சினிமா இருக்கு. எங்க சாதி சொல்லுது? எனக்கு அதை சொல்லுங்க. எங்க சொல்லுது? எங்க மனசுல ஆஹ், நம்ம சாதி அப்படின்னு சினிமா எங்க அது சொல்லுது? டிஃபால்ட்டா சொல்லுதோ நான் எதிர்பார்க்கிறேன். அப்படியா? ஒரு விதமான காட்சி காட்டுறதா இருக்கட்டும், இல்ல இந்த இந்த வகையான சமூகங்கள் இந்த உடை உடுத்திருப்பாங்க, ம். இல்ல இந்த 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 இடத்துல இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு இன்டைரக்டா அந்த மக்களுக்கு புரியுற மாதிரியான ஒரு சில குறியீடுகளும் காட்சிகளும் அமைக்கப்பட்டதுனால அந்த சாதி உள்ள வருது. நான் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் போயிட்டு ரியாலிட்டி எடுக்கிறன்ற பேரில் முடிஞ்சு போன இருக்கிற எல்லா விதமான அந்த சம்பவங்களை எடுத்து அவங்க கதை பண்ணுறாங்க. அது படம் நல்லா இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது பார்க்கும்போது ஓ இப்படி தான் இருந்தாங்க, அப்போது என் சாதி இப்படி தான் இருந்துச்சுன்னு ஒரு ட்ரிகர் பண்ணுறதா இப்போ இருக்கிற அந்த கதைகள் அமைதோ எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் வட சென்னையிலேருந்து தான் வரேன். இப்போ வட சென்னை படம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்ல படம், உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். ஆனால் என் மனசில் பர்சனல் விஷயம் என்னன்னா, நாங்கள் இப்போ அப்படி கிடையாது. நான் முன்னேறி இருக்கோம், நிறைய பேர் படிச்சிருக்காங்க, நிறைய பேர் வளர்ந்துட்டு இருக்காங்க, ஐடி கம்பெனியும் நிறைய ஒர்க் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இன்னமும் நீங்கள் 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வட சென்னையை காட்டிகிட்டே இருக்கும்போது மற்றவங்க என்னென்ன எப்படி எப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்க, என்ன இன்னமும் அவங்க அப்படிதான் இருக்காங்க, இன்னமும் ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னமும் அந்த இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி புறக்கணித்தல் ஏற்படுதா நான் கேட்குறேன். கண்டிப்பா. இப்போ நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி கதை நீங்க இப்போ எடுத்து பண்றீங்க, அப்போ கேள்வி கேட்காத மக்கள் 20 வருஷம் முன்னாடி அந்த கேள்வி கேட்பா நீ நம்பி பண்றீங்க, அப்போ அது இருக்கிற மக்களை ட்ரிகர் பண்ற மாதிரி இல்லையா? அது இல்லை, இந்த ட்ரிகரா அப்படிங்கிறது இல்லை, இன்னும் புறக்கணித்தலா அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இப்போ நீ இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை பார்த்துட்டு இப்போவும் எல்லாரும் அதே வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படி சொல்றீங்களா? அப்படி சொல்ல இன்னமும் அவங்க அப்படிதான் இருக்காங்கன்னு எனக்கு லேபிள் பண்றாங்க. அது ட்ரிகர் கிடையாது. ட்ரிகர்னா இந்த வடசென்னை படம் பார்த்துட்டு ஓ நம்ம வடசென்னைக்காரங்களா இது மாதிரி தான்டா இருக்கணும் அப்படின்னு ஆனாதான். அப்படியே இளைஞர்களும் இருக்காங்க. அதாவது முடிஞ்சு போன விஷயத்த இவங்க தூண்டி எழுப்புற மாதிரியும் இருக்கு, இன்னமும் அந்த லேபிள் எடுக்காத மாதிரியும் இருக்கு. இப்போ நான் வந்திருந்த இடம், இப்போ ஒரு இன்டர்வியூக்கு நான் இப்போ நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். என் ஏரியா பேர் சென்னையில் தான் இருக்குது அந்த ஏரியா. ஆனால் அந்த ஏரியா பேர் தான் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் காட்டுவாங்க. அப்போ இன்னமும் ஒரு ஒரு பர்டிகுலர் பீப்புள் மக்கள் அப்படி தானே வச்சிருக்கீங்க, சினிமா அப்படி தானே காட்டிகிட்டே இருக்கீங்க. சரி, இப்போ உங்களுடைய உணர்வு இருக்கு இல்லையா, இந்த உணர்வை கதை பண்ணணுமா கூடாதா? என் கேள்வி தான். உங்களுடைய உணர்வும் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய உங்களை போல பல இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய உணர்வை கதை பண்ணணுமா கூடாதா? அதை வளர்ச்சியாக பண்ணலாம் தான் என்னுடைய கேள்வி. இல்லை, நான் கேட்குறேன், இந்த புரிதலை ஏற்படுத்த இந்த கதையை எப்படி பண்ணணும்னு நான் கேட்குறேன். இப்போ உங்களுடைய யதார்த்த நிலைமை தானே இங்கே நான் கதையாக வைக்க முடியும். வளர்ச்சியாக பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாவில் டாய்லெட்டு குப்பை இல்லாமல், அங்கே அந்த ஏரியாவில் தண்ணியை சுத்தம் பண்ணாமல் அந்த பகுதியை புறக்கணிக்கிறாங்க மக்கள், இந்த ஏரியானாலே வேலையை கொடுக்க மாட்டாங்கன்ற உண்மை சவாலாக காட்டாமல் நம்ம வேற ஏதாவது காட்டினா அது எப்படி அந்த ஏரியாவுக்கான மாற்றத்தை நோக்கி போகும்னு கேட்குறேன். நல்லா அங்கேருந்து நிறைய படிச்சுட்டு வருவாங்கப்பா அப்படின்னு இந்த படத்தோடைய தாக்கத்தினாலேயாவது ஒரு டயலாக் வரும்ல. இல்லையே, நான் அது கேட்டதே இல்லை. நீங்கள் தட்டி கொடுக்குற மாதிரி ஒரு வாரம் படம் பண்ணா வரும்ன்றேன், படம் பண்ண வேண்டாமான்னு கேட்குறேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? உங்கள் பிரச்சனையை படம் பண்ணாதானே இந்த டயலாக் வரும், படம் பண்ணலன்னா எப்படி வரும்னு கேட்குறேன். இப்போ படம் அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற பிரச்சனையே காட்டாதீங்க, நான் இங்கே நிறைய வேலை வந்திருக்காங்க அதை மட்டும் காட்டுங்கன்னா அப்போ எங்கேருந்து வந்தாங்கன்ற லீடு எப்படி நான் சொல்ல முடியும்? நீங்கள் புறந்தள்ளிய புளியந்தோப்புல இருந்து இத்தனை ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்திருக்காங்க, இத்தனை அரசியலில் முக்கியமான ஆட்கள் வந்திருக்காங்க, இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க, இந்த மாதிரி டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, இந்த மாதிரி சயின்டிஸ்ட் இருக்காங்க, ஏஐ எக்ஸ்பர்ட் இருக்காங்கன்றத, ஏஐ எக்ஸ்பர்ட் சென்னையில் இருந்திருக்காங்க, எல்லா ஊர்லேருந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எப்படி புரியும்? நீங்கள் புறந்தள்ளிய, நீங்கள் களங்கப்படுத்திய, நீங்கள் புறக்கணித்த பகுதியிலிருந்து இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லாமல் சொல்ல முடியாது இல்லையா? 2 ஏஐ எக்ஸ்பர்ட் வராங்க, ஒருத்தர் அபிராமபுரத்துலேருந்து வராரு, ஒருத்தர் அம்ஜிகரையிலேருந்து வராரு, ஒருத்தர் புளியந்தோப்புலேருந்து வராரு. இந்த 3 ஏஐ எக்ஸ்பர்ட்டில் யாரை பார்த்து நிஜமா நீ ஏஐ படிச்சியா அப்படின்னு எங்கே கேட்பாங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்வி அங்கே படம் பண்ணா தானே அந்த கதை புரியும். அப்போ அந்த கதை வேணும் இல்லையா? அப்போ உங்களை மாதிரி ஒரு ஆள் அங்கேருந்து ஒரு இயக்குனர் எங்கள் ஊர் கதையை சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லணும் இல்லையா? வேணாமா? இல்லை, உங்கள் கண் கலங்கி உட்காந்துருக்கீங்க, இந்த கதை சொல்ல வேண்டாமான்னு நான் கேட்குறேன். சொல்லணும் தான். அதுதானே சொல்கிறாங்க. அது எங்கே ப்ரொவோக் ஆகுது? சரி, அப்படி பழைய கதையை எடுப்பது விவாத பொருள் ஆக்கணும்னா விவாதிங்க. இது பழசு, இதுல இருந்து மாறி இருக்கணும்னு ஒரு விவாதத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான படங்களை பற்றி மட்டுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
ஆனால் உண்மையிலேயே எதை வச்சு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது? ஒரு குறிப்பிட்ட இடத்த பற்றியே நம்ம பேசணும் அப்படின்றது இந்த இடத்துல அவசியமானு கேட்டோம்னா அவசியம் இல்லை தான். ஏன்னா அவசியமான விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கே நிறைய விஷயங்கள் இருக்குது, எதையுமே நம்ம பேசுகிறது இல்லை. அதே மாதிரி அரசியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடிகர்கள் நிறைய பேர் வர்றாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நமக்கு இருக்கிற 240 எம்எல்ஏல எத்தனை பேர் வந்து அரசியல்வாதிகள்னு நடிகர்கள்னு பார்த்தோம்னா அது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஈக்குவேஷன் படி மேக்ஸ் கணக்கு பண்ண அனலிஸ்ட் சொல்கிறீங்க, நோ சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஈக்குவேஷன் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் யாரோ ஒருத்தர் 2 பேர் வர்றாங்க, அந்த இடத்துல வந்து நிறைய பேர் அடிபட்டுட்டு போயிடுறாங்க, ஒரு சிலர் வந்து இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கே தவிர அரசியல்னால முழுசாக வந்து நடிகர்களால் மட்டுமே முழுசாக அரசியல்ன்றது நடத்தப்படுறது கிடையாது. இப்போ இல்லை இதுலேருந்து நான் அப்படியே மாற்றி சொல்கிறேன். அப்படியே மாற்றி என்னதுன்னா சொல்லுங்க, ஓட்டு போடுற யாரும் என் தொகுதியில் வந்து இந்த எம்எல்ஏக்காக ஓட்டு போடுறதை தாண்டி யார் முதலமைச்சராக ஆக போகிறாங்க அப்படிங்கிறத ஓட்டு போடுறது தான் மெஜாரிட்டியாக இருக்கு. அவங்க பாப்புலராக இருக்கணும் அப்படிங்கிறீங்க. அப்படி இருக்காங்க, முகத்தை வச்சு அரசியல் பண்றாங்க. முகத்துக்காக தான் நான் பார்க்குறேன். ஸோ நான் என் தொகுதியில் நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னா நான் யார் முதலமைச்சராக ஆகணும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு எண்ணம் அதுதான். அதுக்கப்புறம் தான் என் தொகுதி ஜெயிக்குதா, அதுக்கப்புறம் தான் அந்த லிஸ்ட்டாக வரும். அப்போது அந்த முதலமைச்சராக ஆகிற இடத்துல யார் இருக்காங்க, ஒரு அரசியல் கட்சியோட தலைவரை யார் இருக்காங்க அப்படின்னு மெஜாரிட்டியாக பார்த்தா இங்கே இருக்க எல்லா அரசியல் கட்சி தலைவரும் சினிமாலேருந்து வந்திருக்கவங்க தான் சொல்கிறோம். சீமான் கூட சினிமாலேருந்து வந்திருக்கவராக தான் இருக்காரு, விஜய் சினிமாலேருந்து வந்திருக்காரு, சிஎம் ஸ்டாலின் கூட 2 படத்தில் நடிச்சிருக்காரு. ஓகே சரி, இப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி எந்த படத்தில் இல்லை அவர் வந்தது வந்து ரொம்ப பெரிய மிஸ்ட்ரி. அது நான் அவர் ஜெயிச்சு வந்தது அந்த மாதிரி எலெக்ஷன் பார்த்து வந்ததான அது கிடையாது. அவர் ஒரு முகத்தினுடைய சாயலிருந்து ஒரு தலைவராக வந்திருக்கனால அவர் மாதிரி எந்த நடிகர் இருக்காங்க, எந்த சாயல்? அதாவது அந்த சாயல் மீன்ஸ் அவருடைய அந்த நிழல்ல வந்திருக்காரு. அவருடைய ஒரு தலைவருடைய நிழல் சூழல்ல அவர் டக்குன்னு பிரபலமாக பார்க்கப்பட்டார். அதுக்கப்புறம் எலெக்ஷன் இன்னும் கூட அவர் ஜெயிக்கலையே 2021. ஓகே, 2016 ஜெயலலிதாமா ஜெயிச்சாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் ஓபிஎஸ் ஆனார், அப்புறம் உட்கட்சி பூசல், அதுக்கப்புறம் அவர் திருப்பி சிஎம் ஆனார் எடப்பாடி. அதுக்கப்புறம் 2021 எலெக்ஷன் வந்துச்சு, அதுக்கப்புறம் தேர்தல் நின்னார், சிஎம் கேண்டிடேட் ஆனார், ஜெயிக்கலையே. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ எனக்கு நீங்கள் சொல்லும் போது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் நடிகர்கள் கிடையாது. ஆனால் அவங்க அரசியல் பிரவேசத்தில் மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக பல இடத்துல பல சினிமா ஸ்டோரி மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்னு கேள்வி.